எல்லாம் அமைதியா இருங்க. வணக்கம், உட்காருங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா காலையில? சரி, நான் இன்னைக்கு தேர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். யார் யார் தயாரா வந்திருக்கீங்க? நான் தயாரா இருக்கேம்மா. சக்தி, நீ தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேம்மா. ரொம்ப நல்லது. எல்லாரும் சக்தி கை தட்டுங்க. சக்தி உட்காருப்பா. நன்றிம்மா. நீங்களாம் படிக்காம என்ன பண்ணீங்க? எப்ப படிக்க போறீங்க? சரி விடுங்க. நம்ம முதல்வர்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு நம்மளுக்கு. நாளைக்கு நம்ம கல்லூரியில கவிதை போட்டி நடக்க இருக்கு. சரிங்களா? அதுக்கு மற்ற கல்லூரி மாணவ மாணவிகளும் நமது கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு பரிசு பெறலாம். நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். புரிஞ்சுச்சா? கவிதை போட்டியின் தலைப்பு இன்றைய இளைஞர்கள். கவிதை போட்டி கொஞ்சம் கடினமா இருக்கும். நல்லா தயார் பண்ணி கலந்துக்கிட்டு வெற்றி பெறுங்க. புரிஞ்சுச்சா? அனைவரும் அமைதியாக அமருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை போட்டி இனிதே தொடங்குகிறது. மற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நமது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கவிதை போட்டி தொடங்குகிறது. முதலாவதாக நமது கல்லூரி மாணவன் சக்தி அவர்களை கவிதை கூற அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசவிருக்கும் கவிதையின் தலைப்பு இன்றைய இளைஞர்கள். அழகிய ரோஜாக்களிலும் முள், கருவேல மரத்திலும் முள், எதை நீ அழிப்பாய், எதை நீ போற்றுவாய்? கடலில் உப்பை எடுக்க வேண்டுமா, பிணங்களை எடுக்க வேண்டுமா? நரமாமிசம் தின்னும் அரக்கனை ஒழிக்க உடனே செயல்படு. முடியும் உன்னால், நீயே முடிவு செய். இளஞ்சிங்கங்களே, வாடிய பெயரை கண்ட வள்ளலாரை போல், முண்டாசு கவிஞன் பாரதியை போல் எட்டுத்துக்கும் ஒழிக்கட்டும், ஓங்கட்டும், உங்கள் படை வெல்லட்டும், நம் தேசம் வளரட்டும். தயங்காதே, முடியும் வரை. நன்றி, வணக்கம். சிறப்பாக கவிதை கூறிய சக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக யாழினி அவர்களை கவிதை கூற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு இன்றைய இளைஞர். முதுமையின் மயக்கம், இளமையின் தயக்கம், முதலும் முடிவும். நன்றி. கவிதைக்குரிய யாழினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழ்ச்செல்வி அவர்களை கவிதை கூற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்றைய இளைஞர்கள். இன்றைய விதை நாளைய செடி, நாளைய செடியே வருங்கால வனம். இது இளமைக்கும் பொருந்தும், இயற்கைக்கும் பொருந்தும். நன்றி. சிறப்பாக கவிதை கூறிய தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கவிதை போட்டி இனிதே முடிவடைகிறது. இப்பொழுது பரிசு வழங்கும் விழா. பரிசு வழங்க நமது முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த கவிதை போட்டியில் அழகாக பேசிய இரண்டாவது பரிசு பெறுபவர் தமிழ்செல்வி. வாழ்த்துக்கள் தமிழ்செல்வி. அடுத்ததாக முதல் பரிசு தட்டி தூக்குபவர் சக்தி. வாழ்த்துக்கள் சக்தி. நன்றி ஐயா. நல்லா படிக்கணும். சரிங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. சக்தி என்னடா சோமாவே இருக்க? முதல்ல சும்மாதான்டா. என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம். நீ என்ன சும்மாதான்டா, விடுங்கடா. சரி வா இதான் வாங்கி தங்களுக்கு. வாங்கிக்கங்கடா, உங்களுக்கு இல்லாததா? என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்க? வாங்கி தரேன்டா. சாயங்காலம் போகும்டா மொத்தமா. என்னடா வாங்கி தர மாட்டேன்? என்னடா போக போறேன்? வாங்கி தரணும் உங்களுக்கு. சரிடா. ஏன்டா சோமா இருக்க? திரும்பி திரும்பி ஏன்டா? விடுங்கடா, ஒண்ணும் இல்லடா. சரி வாங்கடா. ஏய் யாரா சக்தி மாதிரியே இருக்கியா? ஏய் ஆமாண்டா சக்தி தான்டா அது. ஏய் ஏன்டா? ஏய் ஒண்ணும் இல்லடா, சும்மா தான்டா. ஒரே மனசே கஷ்டமா இருக்குடா, அதனால தான்டா.
ஏன்டா அம்மாக்கு வேற உடம்பு இல்ல, வீட்டுல வேற ஒரே பிரச்சனையா இருக்குடா. தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்லூரி கட்டணும். என்ன பண்றதுன்னு தெரியலடா, ஒரே குழப்பமா இருக்குடா. அப்பா என்ன பண்றாரு? அப்பா இல்லடா, சின்ன வயசுல இறந்துட்டாருடா. அதான்டா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா சுத்திட்டு இருக்கேன்டா. செவரா இதுக்காம சோகமா இருப்பா, நாங்களா இருக்கோம்ல. என்னடா பண்றது? என் குடும்பத்துல நான் ஒருத்தனே இருக்கேன். எங்க அம்மா, என் தங்கச்சி, என் குடும்பத்தை நான் தான்டா பாத்துக்கணும். என்ன பண்றேன்னு புரியாம சுத்துறேன்டா. ஒரே குழப்பமா இருக்குடா. சரிடா, அது கத்துக்க வழி இருக்குடா, என் கூட வாடா. என்னடா சொல்றா? ஒரு நிமிஷம் இல்லைடா, வந்துருந்தா. டேய், அவன் எடுத்து கூட்டு போ, நான் வந்துடுறேன். ஏய் அவன் நல்லவன்டா, நீ ஏன்டா அவனையுமாடா? நீ கூட்டு போடா, வந்துருந்தா. சரிடா, என்னடா எங்கடா போறியா அவன்? அவன் வருவான், அது ஒண்ணும் இல்ல. சரி நீ என்ன சும்மா இருக்க, பாத்துக்கலாம்டா, நாங்களா இருக்கோம்ல. இருக்குமா என்ன பண்றது புரியாமடா, ஒரே சோகமா இருக்குடா. செவரா பாத்துக்கலாம், உட்காரா. டேய் என்னடா இதெல்லாம்? தானா, அதான்டா உனக்கு மருந்து. என்னடா சொல்றா? ஏன்டா கவலையின் மருந்து? சரியா இருக்கா? சரியா இருக்குடா. சரியா இருக்கா? ஏங்க அடா, ஏய் என்னடா இதெல்லாம் எனக்கு வேணாம்டா. நீ உட்காரா. டேய் இந்த பழக்கமே எனக்கு இல்லடா, இதெல்லாம் எனக்கு வேணாம்டா. உட்காரா சொல்றேன். என்னடா அடா, ஏய், அதே எடுத்து கூடா. ஏய் பாரே ஒரு மாதிரி இருக்குடா, வேணாம்டா. அடா அக்கில்டா, பாத்துக்கலாம். ஏய் அடா, ஏய் வேணாம்டா. அடா சரி போம்டா. நான் சொல்றேன் கேளுடா. ஏண்டா ஏய் எனக்கு வேணாம்டா, போம்டா. நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? ஏய் என்னடா படுத்து கிடக்கியா? ஏய், வாடா, போம்டா. போம்டா. என்னடா ஏய் என்னடா போம்டா. எப்படா போவேன் அவன்? வா, வீட்டுக்கு கூட்டி போயிரு, வா. மா உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, இங்கே பாருமா, மா 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 பாருமா, உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. மா என்ன ஒரு கஷ்டமா இருக்கு? டாக்டர், எங்கள் அம்மா டாக்டர். இவங்களுக்கு உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, நீங்க யாரு? அவங்க பொண்ணு டாக்டர். சின்ன பொண்ணு மாடி இருக்கீங்க, கூட யாரும் வரலையா? வீட்டுல வேற யாரும் இல்லையா? அண்ணன் இருக்காங்க டாக்டர். அதை கொடுங்க. இவங்களுக்கு முன்னாடியே இதய அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னனே, ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறீங்க? உங்களுக்கு உடனே ஏபி நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அண்ணனுக்கு அதே ரத்தம் தான் டாக்டர். அலைபேசி இருக்கா? இருக்கு டாக்டர். நீங்க வாய் என்னன்னு பேசுங்க. சரி டாக்டர். மா ஒன்றும் ஆகாதுமா. மா ஹலோ. தம்பி கேக்குதா? ஆ ஹலோ தம்பி கேக்குதா? ஆ டாக்டர் இவர் ஒரு மாதிரி பேசுறாரு, நீங்களே பேசுங்க டாக்டர். வணக்கம். ஆ வணக்கம்ப்பா, நான் அரசு மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் பேசுறேன். நீ பாட்டுக்கு பேசு. என்னப்பா இப்படி பேசுற? உங்க அம்மாவுக்கு உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்குப்பா. என் அம்மா நான் காலையில வீட்டுல பார்த்தேன். நீ என்னையா சொல்ற? என்னப்பா புரிஞ்சுக்கப்பா, உனக்கு ஏபி நெகட்டிவ் ரத்தம் தான், உங்க அம்மாவுக்கு ஏபி நெகட்டிவ் ரத்தம் தான். நீங்க உடனே கிளம்பி வந்தாகணும்ப்பா. அரேன் ஐயா. யார் இவர் ஒரு மாதிரி பேசுறாரு? அந்த பொண்ணோட அண்ணன் டாக்டர். வரல
முதல்ல என்னன்னு பாருங்க முதல்ல. என்னம்மா ஏமா இன்னும் மாட்டே வரலையா? வரலங்க ஏமா இப்படி தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க? டாக்டர் என்ன அவர் அண்ணன் வரல டாக்டர். கால் வேலையா? யார் யா நீ? ஆம்பளை ஆளு. என்ன எப்படி பேசிட்டு இருக்க? அலோடா பேசுறேன். டாக்டர் ஒரு மாதிரி பேசுறா பாருங்க டாக்டர். என்னத்தையா குடிச்சு கலச்ச? என்ன நாத்தனா இருக்கு? என்னத்தையா உளறிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்க, உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அண்ணன் தாமதமா வந்துட்டாரு. தாமதமா மட்டும் வந்தது பார்த்தாம ஒரு மது அருந்திட்டு வேற வந்திருக்காரு. எங்களால ஒன்றும் பண்ண முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை விட்டுட்டு போயிட்டேம்மா. எனக்கு அண்ணனுக்கு நீ மட்டும் தாமா இருந்த. அம்மா செத்துட்டாங்கடா. அது காரணம் நீதானே. ஏன்டா பிடிச்சிட்டு வந்த? அம்மா சாவு நீதான் காரணம். போகலையா? அம்மா. அம்மா. நான் அம்மா இறந்த பிறகு நீ என் கூட நீ மட்டும் தானா இருக்க. ஏன்னா இப்படி இருக்க? பேசுனா அம்மா உன்னை விட்டா எனக்கு யாருனா இருக்கா? ஏன்னா இப்படி இருக்க? நான் பேசுனா அண்ணா உன்னை விட்டா எனக்கு யாருனா இருக்கா? நான் பாருண்ணா. நடக்கின்ற வழி மாறும், போகின்ற திசை மாறும், போதையால் கெடும் பேரும் கைவிடும் உன் ஊரும். உன் கையில் எதிர்காலம், செதுக்கினால் வருங்காலம், உயர்வையே தருங்காலம், அக்துனக்கு பெருங்காலம். போதையை விட்டொளி, தேடிப்பார் நல்வழி, உணர்த்தும் உள்ளொளி, பறக்கும் பட்டொளி. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.